ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம 1 மார்க்ஸ் பார்த்தோம். எப்படி 14க்கு 14 மார்க்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்த்தோமா. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குறு வினாக்கள்ல இலக்கண தேர்ச்சி வினாக்கள், அதாவது புக்குக்கு பின்னாடி மொழிபெயர்ச்சி வினாக்கள் இருக்குல்ல, அது வந்து எப்படி நம்ம அட்டென்ட் பண்ணலாம், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுல வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் பார்க்க போறோம். ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மரபு பிழைன்னு என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, மரபு பிழை அதை வந்து திருத்தி நம்ம எழுதணும். ஓகேங்களா, அது வந்து எப்படின்னா, மரபு பிழைனா என்னன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு விலங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. விலங்கு வந்து எப்படி கத்தும், விலங்கோட குட்டிக்கு என்ன பெயர், விலங்கு கூட்டமா இருந்தா அதுக்கு என்னது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லி வச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம பேச்சு மொழியில நம்மளுக்காக மாத்திருப்போம். ஓகேங்களா, அதை வந்து திருத்தி பிழையை வந்து திருத்தி எழுதுறதுக்கு பேர் தான் மரபு பிழைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மரபு பிழையில ரிப்பீட்டடா நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபுல்லா பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஆட்டு தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைத்திருந்தன. இப்ப இது எல்லாமே நம்ம பேச்சுதான். ஆட்டு தொழுவம் நம்ம சொல்லுவோம், அதுக்கப்புறம் எலி பொந்து கரெக்ட் தானே, அது சொல்லுவோம், அமைத்திருந்தன. ஆனா அப்படி சொல்லக்கூடாது. இங்க எப்படி மாத்தி எழுதுறோம்னா, ஆட்டு பட்டியை. ஓகேங்களா, ஆட்டு பட்டி நல்லா நினைச்சுக்கோங்க. ஆட்டு பட்டியை சுற்றிலும் எலி வகைகள், ஓகேங்களா, அமைத்திருந்தன. புரிஞ்சுங்களா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை அமைத்தான். இது நம்மளுக்கு வந்து எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரி தான் இருக்கு. இது நல்லா இருக்கு, நம்மளுக்கு வந்து இந்த எழுத்து மொழி தானே வருது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி கிடையாது. கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி சொல்லக்கூடாது, சுவர் எழுப்பினான். புரிஞ்சுக்கோங்க, சுவர் எழுப்பி கூரை அமைத்தார்ன்னு இருக்கு. அமைத்தார் வராது, மேய்ந்தார், சாரி வேய்ந்தார். ஓகேங்களா, இப்ப அடுத்தது, இப்ப இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஸ்டார் இருக்கு, 2 ஸ்டார் இருக்கு, வந்து ரிப்பீட்டடா கேட்கறாங்க. ஓகேங்களா, இப்ப அடுத்தது, வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குட்டியும் யானை குட்டியும் கண்டேன். இது நல்லா கரெக்ட் தானே சார் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. சிங்கக்குட்டின்னு தான் சொல்லுவோம், யானை குட்டின்னு தான் சொல்லுவோம், கரெக்ட் தானே. ஆனா அது தப்பு. இங்க மரபுல வந்து மாறுது. நமக்கு என்ன வருது, வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குருளை, அடுத்து யானை கன்று. ஓகேங்களா, கண்டேன். அப்போ இங்க என்ன தப்பு, நம்மளுக்கு சிங்க குட்டியும் வராது, யானை குட்டியும் வராது, சிங்க குருளை வரும், அதுக்கப்புறம் யானை கன்று வரும். நல்லா வச்சுக்கோங்க. இப்ப அடுத்தது, முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான். கரெக்ட் தானே சார், பால் குடிக்கிறதா சார் செய்வாங்க? கிடையாது. முருகன் சோறு உண்டு பால் பருகினான். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு சார் கரெக்ட் தான் சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி கிடையாது. இது எல்லாமே வந்து மரபு பிழைகள். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முருகன். இப்ப அடுத்தது, இப்ப நம்ம வந்து ஒரு தொடர் கொடுத்துருக்காங்களா, ஒரு தொடர்ல இருந்து மிஸ்டேக்கா இருக்கிறது, பிழையா இருக்கிறத பத்தி நம்ம திருத்தி எழுதியிருக்கோம். கரெக்டுங்களா. இப்ப அடுத்து என்னன்னா, மரபு வந்து ஒரு வேர்டா கொடுத்துருவாங்க, ஒரு சொல்லா கொடுத்து அதை வந்து நம்ம தொடர் அமைக்கிறோம். ஓகேங்களா, இப்ப இங்க பாருங்க, வழி வழியாக. இது வந்து நாங்க வந்து இப்படி எழுதியிருக்கோம், நீங்க வந்து உங்களுக்கு ஈஸியா வச்சுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டிற்கும் பாடுபடுவது எங்கள் குடும்பம் வழி வழியாக மேற்கொண்டு வருகிறது. அப்ப இதுல என்ன சொல்றாங்க, தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எங்க குடும்பம் வந்து வழி வழியாக கஷ்டப்பட்டாங்க, பாடுபட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நெக்ஸ்ட் போலாம். அகலக்கால் தன் வருவாய்க்கு தகுந்த செலவுகளை செய்யாமல் அகலக்கால் வைப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அகலக்கால்னா என்னது, இப்போ நான் கொஞ்சம் சம்பாதிக்கிறேன். ஓகேங்களா, இதுல இருக்க எக்ஸாம்பிளே சொல்றேன். இப்போ நான் கொஞ்சம் சம்பாதிக்கிறேன், நான் அதுக்குபடி செலவு பண்ணணும். கரெக்ட் தானே. அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணாம அதுக்கு அதிகமா செலவு பண்ணா நான் வந்து கடைசியில மாட்டிப்பேன் தானே. அதுதான் வந்து இங்க அகலக்கால்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா, இப்ப அடுத்தது, ஆணி அடித்தார் போல். நான் சொல்லுவாங்கல்ல, நல்ல உச்ச நிலையில நல்லா அடிச்ச மாதிரி சொல்லுடா அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் அது. பட்டிமன்ற தலைவர் தன் தீர்ப்புரையில் கூறிய கருத்துகள் ஒவ்வொன்றும் ஆணி அடித்தார் போல் அமைந்தன. ஓகேங்களா, நல்ல உச்சி மண்டல இறங்குமே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்தது, ஆற அமரன் என்னது, போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி என்பதை நண்பர்களுடன் ஆற உட்கார்ந்து விவாதிக்க வேண்டும். ஆறாம நல்ல கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து நல்ல ஜாலியா ஹாயா உட்கார்ந்து ஆற அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்தது, கண் துடைப்புனா என்னது, நடந்த சம்பவத்திற்கு தீர்வு காணாமல் விசாரணை கமிஷன் அமைத்தது வெறும் கண் துடைப்பு என்று சமூக ஆர்வலர்கள் கூறினார்கள். கண் துடைப்புனா என்ன தெரியுமா, இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இன்சிடென்ட்டை மூடி மறைக்கிறதுக்கு வேற ஒரு இன்சிடென்ட் நடக்குமா,
அதுக்கு பேர் தான் கண் துடைப்புன்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா, புரிஞ்சா? இப்ப அடுத்தது, பனை மட்டையால் கூரை வைத்திருந்தனர். இப்ப நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன்? பனை மட்டை. பனை மட்டை கிடையாது, பனை ஓலைன்னு சொல்லணும். ஓகேங்களா, அடுத்து பனை ஓலையால் கூரை வைத்திருந்தனர். நான் சொன்னா முன்னாடியே ஒரு கொஸ்டின்ல நம்ம சொன்னோமா, வேய்ந்தனர் சொல்லணும். ஓகேங்களா, புரிஞ்சா? இப்ப நெக்ஸ்ட் போலாம் வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, பேச்சு வழக்கில் தொன்மம் வெளிப்படும் இரு தொடர்களை எழுதுக. ஓகேங்களா, 2 தொடர் மட்டும் தான் எழுதணும். இது ரிப்பீட்டடா ரொம்ப கேட்கறாங்க. இந்த 2 தொடர் மட்டும் ஈஸியா தான் நான் கொடுத்துருக்கேன், இது நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க? கிழித்த கோட்டை தாண்ட மாட்டார். ஓகேவா, அதுனா என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த போராம்பரு சகுனி. ஓகே, புரிஞ்சா? இப்ப தேர்டா ஒரு கொஸ்டின் வச்சிருப்பேன், இது பாருங்க. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிந்து கொள். அப்போ இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். பேச்சு மொழிய மாத்தி எழுதிருக்கு. புரிஞ்சுங்களா? ஓகே, அடுத்தது பிழை நீக்கி எழுதுக. இப்போ ரங்கன் வெண்கல பாத்திரங்களை வைத்திருக்கிறார். அப்போ இங்க ரங்கன் ரா வந்து இருக்குங்களா, ரா வரக்கூடாது, ஈ வரணும். ரா வர்றதுக்கு முன்னாடி ஈ வரணும். ஒரு பேரு சொல்றோம்னா, இப்ப ராமன், அதுக்கப்புறம் வேற யார் சொல்றான், ராவணன், இதுக்கெல்லாம் வந்து ஈ வரணும் முன்னாடி. ஓகேங்களா, அப்போ இங்க ஈ வரணும். ரங்கன் வெண்கலம் பாத்திரக்கடை வைத்திருக்கிறார். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு கரெக்டா, மரபு பிழைனா என்ன, அதை எப்படி நம்ம திருத்தி எழுதணும் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் யோசிச்சு வச்சிருப்பீங்க கரெக்டா, எப்படின்ட்டு. இப்ப அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் குள்ள போலாம் வாங்க. சரி, இப்ப நம்ம மரபு பிழைனா என்னன்னு பார்த்தோமா. இப்ப அடுத்து வந்து அடுத்த கொஸ்டின், அந்த 7 2 மார்க்ஸ்ல அடுத்து என்ன கேட்கறாங்கன்னா, பகுபது உறுப்பிலக்கணம். ஓகேங்களா, பகுபது உறுப்பிலக்கணம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது ஒரு சொல்ல பிரிச்சு எழுதுறது. ஓகேங்களா, கட்டளை சொல்லா இருக்கணும். பகுதி, சந்தி, இடைநிலை, விகுதி, இதுதான் வரும். சம்டைம்ஸ் சில டைம் வந்து சாரியின் உள்ள ஒண்ணு வரும். ஓகேங்களா, இப்போ பகுதினா என்னன்னா கட்டளை சொல், வா, போ, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, தா, இந்த மாதிரி, அதுக்கு பேர் தான் கட்டளை சொல்னு சொல்லுவாங்க. பகுதி வந்து எப்பவுமே கட்டளை சொல்ல தான் இருக்கணும். அடுத்து சந்தினா இத்து, இந்து, கின், இதெல்லாம் வந்து பகுதி. ஓகே, சாரி, சந்தி. ஓகேங்களா, இப்ப அடுத்து இடைநிலை. இடைநிலைன்னா என்னன்னா எந்த காலம், எதிர்காலமா இல்ல நிகழ்காலத்துல நடக்குதா இல்ல இறந்த காலமா அப்படின்னு சொல்றதுதான் வந்து பகுபத உறுப்பிலக்கணம்னா என்னன்னு இப்ப பார்க்கலாம். சரிங்களா, இப்போ பகுபத உறுப்பிலக்கணம் எப்படின்னா ஒரு சொல்ல வந்து பிரிச்சு எழுதுறதுக்கு பேர் தான் பகுபத உறுப்பிலக்கணம். ஓகேங்களா, இப்ப ஃபர்ஸ்ட் பகுதி, பகுபத உறுப்பிலக்கணம் ஃபர்ஸ்ட் வந்து பகுதி. பகுதினா என்னன்னா கட்டளை சொல். கட்டளை சொல்னா ஆர்டர், வா, போ, குடு, அதுக்கப்புறம் தா, இப்படி சொல்றதுக்கு பேர் தான் பகுதி. சரிங்களா, அடுத்து வந்து சந்தி. சந்தினா இத்து, இந்து, இந்த மாதிரி நிறைய வரும் சந்தியில. அடுத்தது பாத்தீங்கன்னா இடைநிலை. இடைநிலைன்னா என்னன்னா எந்த காலத்தில் நடக்குது, எதிர்காலமா நிகழ்காலமா இல்ல இறந்த காலமா அப்படின்னு சொல்றதுதான் வந்து இடைநிலை. அடுத்து வந்து கடைசியா இருக்குது விகுதி. விகுதி வந்து என்னன்னா அது நிறைய இருக்கு. அன், ஆண் அப்படின்னா ஆண் பால் வினைமுற்று விகுதி. அல், ஆள்னா வந்து பெண்பால் வினைமுற்று விகுதி. அர், அவர்னா வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. அப்புறம் ஈல முடிச்சுன்னா வினையச்சம், ஊலம் முடிச்சுன்னா வந்து பெயரச்சம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுக்கு ஒரு ரூல்ஸ் மாதிரி இருக்கு. நான் அதை உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்றேன். அதே மாதிரி இதோட பிடிஎஃப் ஃபார்மேட்ல வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்க வந்து வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி வாங்க, இது வந்து ரிப்பீட்டடா நம்மளுக்கு கேட்டு வர பகுபத உறுப்பிலக்கணம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலங்கி. ஓகேங்களா, கலங்கு கட்டளை சொல். ஈ, ஈனா வந்து வினையச்ச விகுதி. ஓகேங்களா, இப்ப அடுத்து துஞ்சல். துஞ்சு, துஞ்சுங்கிறது ஒரு கட்டளை தான். அல், அப்போ துஞ்சு பகுதி, அல் வந்து தொழிற்பறி விகுதி. நான் சொல்ல சொல்ல ஒன்னொன்னு அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்ப அடுத்தது அமர்ந்தான். இங்க பாருங்க, அமர், அமர் உட்காரு அப்படின்னு சொல்றோமா, அமர் கட்டளை சொல் வருதா, அப்ப பகுதி. இந்து இருக்கா, இந்து வந்து சந்தி. இந்து எழுதும் போது இத்துன்னு எழுதி இந்த ஆனது விகாரம், அதாவது இத்து வந்து இந்த மாறிடுச்சு. ஓகேங்களா, அடுத்தது இத்து இறந்த கால இடைநிலை. ஓகேங்களா, அடுத்து ஆண், ஆண் பால் வினைமுற்று விகுதி. ஓகேவா, இப்ப அடுத்து நெக்ஸ்ட் வேர்ட் பாத்தீங்கன்னா வந்து. இங்க ஏன் சார் வான்னு போட்டிருக்காங்க, வெறும் வானா வராது. சரி, இப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
வந்து. ஓகேங்களா? வா வா பிளஸ் இந்து வந்து பிரிச்சிருக்காங்க. இந்து வந்து இத்து. ஓகேவா? அடுத்தது இத்து பிளஸ் ஊ. தூ வந்து இத்து பிளஸ் ஊன்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ இங்க வா வான என்ன சொன்ன? பகுதி, கட்டளை சொல். கரெக்டா? அடுத்து இத்து. இத்தானது விகாரம், சந்தி. ஓகேங்களா? இப்ப அடுத்து இத்து இறந்த கால இடைநிலை. லாஸ்ட் ஊ. ஊடானது வினையச்ச விகுதி. புரிஞ்சா? இப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாம். பொழிந்தான். பொலி கட்டளை சொல்லா. இந்து வந்து இத்தா மாறணும். அடுத்தது இத்து. அதாவது தானுங்கிறத இத்து பிளஸ் ஆன்னு பிரிச்சிருக்காங்க. அப்ப இங்க எழுதுறோம் பொலி பகுதி. இந்த இத்து எடுத்து எழுதுறோம், சந்தின்னு போட்டுட்டு இந்தானது விகாரம் எழுதணும். அதுக்கப்புறம் இத்தெழுதி இறந்த கால இடைநிலை. புரிஞ்சுங்களா? கடைசியா ஆண் வந்து என்னது? ஆண் பால் வினைமுற்று விகுதி. ஓகே, 6th ஒன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. அப்பந்தான் நீங்க படிச்சது மாதிரியே அவங்களும் படிக்க முடியும். ஸோ வாங்க அடுத்த சம் போலாம். நினைக்கின்ற. நினை. ஓகேவா? நினை கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டல் ஆ. நினை பகுதியா கட்டளையா? இக்கு. இக்கு வந்து சந்தி. இக்கு இந்து இத்து இந்த மூணு சந்தியில வரும். அடுத்து கின்று. கின்றுனா வந்து நிகழ்காலம். இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். கரெக்டா? இப்பதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்ப நிகழ்காலம்னா இப்ப நடக்கிறது. நிகழ்கால இடைநிலை. புரிஞ்சுங்களா? அடுத்து ஆ. ஆனா வந்து பெயரச்ச விகுதி. ஊனா வந்து வினையச்ச விகுதி. ஆனா வந்து பெயரச்ச விகுதி. நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப அடுத்து பேசுவார். பேசு கட்டளையா? பிரிச்சுட்டாங்களா? இவ். இவ் வந்து சந்தி. ஆர். ஆர் வந்து விகுதி. என்னது? ஆர்னா என்னது? நிறையவே சேர்த்து சொல்றோமா? அப்போ பலர்பால் வினைமுற்று விகுதின்னு வரும். புரிஞ்சுங்களா? இப்ப அடுத்தது போலாம். வியந்து. வியந்து பார்க்கலாம். விய கூட்டல் இந்து வந்து இத்தாயிருச்சு. மறுபடியும் தூ வந்து இத்து பிளஸ் ஊன்னு பிரிச்சிருக்கோம். விய வந்து பகுதி, இத்து வந்து சந்தி, இத்து வந்து இறந்த கால இடைநிலை, ஊ வந்து என்ன சொன்ன? வினையச்ச விகுதி. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இன்னும் ஒரு கொஞ்சம் பகுபத உறுப்பினர்கள்லாம் இருக்கு. இதோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு கீழே அட்டாச் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ இது யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அப்போதான் அவங்களும் படிச்ச மாதிரி இருக்கும். இதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் எக்ஸாம்ல ஈஸியா ஒரு 2 மார்க் எழுதலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்த டாபிக்ல நம்ம போகலாம். இப்போ அடுத்த டாபிக் வந்து கலைச்சொல். இதோட ஈஸியா எதுவுமே கிடையாது. கரெக்டா? சும்மா புக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க, மனப்பாடம் பண்ணி எழுதிடலாம். அப்படிலாம் இருக்காதீங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்கியாலஜினா தொல்லியல், எபிகிராஃபினா கல்வெட்டியல், வைஸ் சான்சலர்னா துணைவேந்தர், ரோட் சேஃப்டினா உங்களுக்கே தெரியும் சாலை பாதுகாப்பு, மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒருங்கிணைந்த வளாகம். ஓகேங்களா? அடுத்து மியூசியம்னா அருங்காட்சியகம், சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு, வேல்யூ எஜுகேஷன் மதிப்பு கல்வி, அர்ச்சிவ்னா ஆவண காப்பகம். 1 மார்க்ஸ்ல வரும், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நியூக்ளியர் ஃபேமிலினா தனி குடும்பம். அடுத்து மெட்டர்னிட்டினா தாய் வழி சமூகம், எமோஷன்னா மன வெளிச்சி. அடுத்து ஃபோல்டர்னா மடிப்பு தாள். அடுத்தது ஃபைல்னா வந்து கோப்பு, சாஃப்ட்வேர்னா வந்து மென்பொருள். இதுதான் வந்து கலைச்சொல்ல ரிப்பீட்டடா கேட்டு வர்றது. இதை நீங்க பார்த்துக்கோங்க. இதை பார்த்தா மட்டும் போதுமான கிடையாது. இதுக்கு மேல உங்களுக்கு புக்கு பின்னாடி இருக்கிறது படிச்சு வச்சுக்கோங்க. ஆனா ரிப்பீட்டடா நம்மளுக்கு கேட்கறது இதுதான் நம்மளுக்கு ரிப்பீட்டடா இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ தேர் ஆர் மோர் சான்சஸ். ஓகேங்களா? வாங்க அடுத்தது போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா சொல்லை பிரித்தும் சேர்த்தும் பொருள் தந்து அதை வந்து தொடர் அமைக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு வேர்ட் இருக்கு, தாமரைன்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இப்ப தாமரை சேர்த்து சொன்னோம்னா என்ன வரும்? ஒரு பூ. கரெக்டா? தாமரைங்கிறது ஒரு பூ. தா கூட்டல் மறை. அப்படின்னா தான் மறை. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி தான் அதை வந்து தொடர்ல அமைச்சு எழுதணும். தொடர் வந்து நீங்க உங்க ஓன்லயே பண்ணலாம். அப்படின்னா நாங்க ஈஸியா கொடுத்துருக்கோம், அதையும் நாங்க பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் பலகை. ஓகேங்களா? பலகை. பலகைனா என்னது? டேபிள், பெஞ்ச், வுட். கரெக்டா? பலகை. பல கூட்டல் கை என்னது? பல கைகள் வருமா? இப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க? பலகையால் ஆன மேசையில் உணவு பரிமாறப்பட்டது. பலகையால் ஆன மேசையில் உணவு பரிமாறப்பட்டது. அடுத்தது பல கைகள் ஒன்றிணைந்தால் வெற்றி நிச்சயம். ஈஸியா இருக்குங்களா? நெக்ஸ்ட் தாமரை. குளத்தில் தாமரை பூத்திருக்கிறது. ஓகே, தாமரைனா தா மறை காட்டில் மேய்ந்தது. அப்போ தானா வந்து தாவும், மறைனா வந்து மான். அப்போ தாவும் மான். புரிஞ்சுக்கோங்க. தாவும் மான் காட்டில் மேய்ந்தது. புரிஞ்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட் வேர்டு பார்க்கலாம். கோவில். சிவன் கோயில் திருவிழாவிற்கு சென்றேன். நார்மலா எழுதுறது தான். அடுத்தது கோனா வந்து அரசன். நல்லா வச்சுக்கோங்க.
அப்போ கோ வில்லால் மானை வீழ்த்தினார். வில்லுன்னு என்னது? அம்பு, ஆரோ, ஆரோ அண்ட் போ ஞாபகம் இருக்கா? அப்போ கோவில்லால் மானை வீழ்த்தினார். ஓகேங்களா? அடுத்து வெங்காயம். வெங்காயம்னு என்னது? காய்கறி. ஓகேங்களா? அப்போ சாம்பார் சுவைக்கு வெங்காயம் அவசியம். அடுத்தது தீ விபத்தால் அவனுக்கு வெங்காயம் ஏற்பட்டது. இப்போ வெங்காயம்னா காயம், அடிபடுதுல நம்மளுக்கு, அந்த காயத்தை தான் இங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா? அடுத்து தலைமை. அண்ணன் தலைமையில் சுற்றுலா சென்றோம். தலைமைன்னு என்னது? ஒருத்தரோட லீடர்ஷிப்பு கீழே நம்ம போனோம் அப்படிங்கிறது. இப்ப அடுத்தது என் பாட்டி தலையில் மை அடித்து கொண்டாள். இது என்னது? அவங்களோட பாட்டி தலையில மை, டை, டை இருக்குல்ல, அதுதான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஒரு சொல்ல பிரித்தும் சேர்த்து எழுதுறது வெறும் 5 தான் இருக்கு. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பா ஒரு 2 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போலாம். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மயங்கொலி சொற்கள். சார் மயங்கொலி சொற்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ப்ரொனன்சியேஷன், அதாவது உச்சரிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி சொல்றதுன்னா அலை அலை அலை, கலை கலை கலை, அப்புறம் மடு மடு மடு, அந்த மாதிரி. ஓகேங்களா? உச்சரிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு இந்த லா 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 மாறுது பாத்தீங்களா? மலை மலை மலை, ஓகேங்களா? கலை கலை கலை, இந்த மாதிரி மாறி மாறி வரும். சரிங்களா? அப்ப இதெல்லாம் வந்து என்ன, நம்ம ஒரு அர்த்தம் புரிஞ்சு அதை வந்து தொடர அமைக்கணும். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ஈஸி தான். இப்ப தலை தலை தலை, தலைமை, இந்த தலை வந்துருச்சா? தலைமை குணம் கொண்டவர் தலைகளை உடைத்து வாழ்வை தலைக்க செய்வார். அப்போ தலைமை குணம்னு ஒரு லீடர்ஷிப் கொண்டவர் மற்ற தலைகள், தலைகள் தடைகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தடைகளை உடைத்து வாழ்வை தலைக்க, தலைக்குன்னு என்னது? மேம்படுத்துவார் அப்படின்னு சொல்ல வர. இப்ப அடுத்தது கலை கலை கலை, கலை ஆர்ட், கலை நிகழ்ச்சியில் காண வந்த கூட்டத்தை கலைந்தவாறே வேலையாட்கள் கடை சுமந்து சென்றனர். இப்ப விலை விலை விலைன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா, கார் பருவத்தில் நன்றாக விளைத்தால் தானியங்களின் விலை குறையாமல் இருக்க ஏற்றுமதி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள விளைவதாக அரசு அறிவித்தது. அடுத்து புல் புல், புல் தரையில் நிறைய புட்கள் அமர்ந்திருந்தன. அடுத்து கான் கான், கானகத்தில் உலவும் விலங்குகளை காண 1000 கண்கள் வேண்டும். அடுத்து உலை உலை, சிங்கத்தின் உலை அதன் முகத்தின் 2 உலைகளிலும் வந்து விழுந்தது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்தோம்? மரபு பிழை என்னன்னு பார்த்தோம். அடுத்து பகுவது ஒரு பிரகடனம் என்னன்னு பார்த்தோம். தொடரமைக்கிறது எப்படின்னு பார்த்தோம். மயங்கொலி சொற்கள் என்னன்னு பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பிடிஎஃப் நம்ம அட்டாச் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல கொடுத்துருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அது வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இலக்கண குறிப்பு. சரிங்களா? இப்போ இலக்கண குறிப்புனா என்னன்னு ஒரு இது கொடுத்துட்றேன். இப்போ ஒரு சொல் இருக்கு, அதுக்கு வந்து ஒரு இலக்கணம் இருக்கும், அதாவது ஒரு கிராமர். அதை வந்து குறித்து சொல்றதுக்கு பேர் தான் இலக்கண குறிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ அன்பும் மரணம் அப்படின்னு இருக்குன்னா வருது, அப்போ வந்து அது எண்ணுமைன்னு சொல்லுவாங்க. வெளியே தெரிஞ்சு வந்துச்சுன்னா அது எண்ணுமைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு ரிப்பீட்டடா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல ரிப்பீட்டடா வந்த வேர்ட்ஸ். சரிங்களா? பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நுந்தை, நும் தந்தை என்பதன் மருவு மொழி. அடுத்து உயர்ந்தோர், வினையால் அணையும் பெயர். ஓகேங்களா? அடுத்து ஆடலும் பாடலும், சொன்னா அப்போ எண்ணுமைன்னு வரும். புரிஞ்சுங்களா? அடுத்தது வெண்கதிர், வெண்கதிர் பண்பு தொகைன்னு என்னன்னா ஒரு இதோட கலர், ஒரு இதோட பண்புன்னு கேரக்டர், ஒரு இதோட கலர், ஒரு இதோட உயரம், ஒரு இதோட டிஸ்கிரைப் பண்ணி சொல்றதுக்கு பேரு தான் பண்புன்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க வெண்கதிர், வெண்மையான கதிர்னு சொல்லுவாங்க. அப்ப என்னது? பண்பு தொகை. அடுத்தது உயர்ந்தோர், இது மறுபடியும் எழுதியிருக்காங்க. அடுத்து துஞ்சல், துஞ்சல்னா தொழிற்பெயர்கள். ஓகேங்களா? வியர்வை வெள்ளம், உருவகம். கடைசியா மாமயிலை அப்படின்னா வந்து உரிச்சொற்றொடர். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் டாபிக் போலாம். நம்ம இப்ப நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா இது வந்து முதல் இயல்ல பின்னாடி கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாமே ரிப்பீட்டடா வந்துச்சு 2-3 கொஸ்டின் பேப்பர்ல, அதான் எடுத்து எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சிறுகதை ஆசிரியர் முதல் பாதி நவீனம் அப்படின்னா புதுமை பித்தன். அதாவது இது வந்து ஒரு கீவேர்ட் மாதிரி அவரை டிஸ்கிரைப் பண்ணி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து யாரும் கண்டுபிடிச்சு எழுதுற மாதிரி. ஓகேங்களா? இப்ப அடுத்தது தாய்மொழி ஈற்றிரு எழுத்துக்கள் வெளிச்சம் தரும். இது என்னது? தமிழ் ஒளி. அடுத்து தமிழ்
தமிழறிஞர் முதலிரு எழுத்துக்களால் மறைக்கலாம். இது என்னது? மறைமலை அடிகள். அடுத்து முன்னெழுத்து அரசன் பின்னெழுத்து தமிழ் மாதம். என்னது? கோதை. இந்த மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்து உங்களுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. இது 4 தான் இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 2 மார்க் அட்டெண்ட் பண்ணலாம். அடுத்தது ஒரு 4 சொல், அதை வந்து ஒரு சொற்றொடர்ல அமைத்தெழுது. எல்லாமே வந்து ஓனா நம்ம எழுதுறது தான். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்க? குழந்தை நட தளிர் நடை விழு. அப்போ குழந்தை நடந்தது, நடக்கையில் தளிர் நடையில் விழுந்தது. ஓகேங்களா? அடுத்து பற நிலவு தொடு. அப்போ வானத்தில் பறப்போம், பறந்து நிலவை தொடுவோம். புரிஞ்சுங்களா? அதாவது குறிப்பு மாதிரி வேர்டு கொடுத்துட்றாங்க, நீங்க அதை சொற்றொடர்ல அமைத்து எழுதுறீங்க. அடுத்து என்னது? திரை காண் கைத்தட்டல் மக்கள். அப்போ திரையை காண வந்த மக்கள் கை தட்டினார்கள், அப்படி கூட எழுதலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம், கரெக்டுங்களா? அதாவது மொழிபெயர்ப்பு வினாக்கள், மொழிபயிற்சி வினாக்கள், மொழியோடு விளையாடு வினாக்கள், இதெல்லாம் வந்து 10ல் நீங்க 7 எழுதணும். எப்படி அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தோமா? இப்போ இது இல்லாம அணி இருக்கு, அணில இருந்து கேட்பாங்க, துறையில இருந்து ஒண்ணு கேட்பாங்க, திணையில இருந்து ஒண்ணு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து சிறுவினாக்கள்ல கேட்பாங்க. ஓகேங்களா? இப்ப திணையை பொறுத்த வரைக்கும் 2 திணை தான் இருக்கு. வாகை திணை இருக்கு, அதுக்கப்புறம் பொதுவியல் திணை இருக்கு. துறையை பொறுத்த வரைக்கும் கூதிர்பாசறை துறை இருக்கு, அதுக்கப்புறம் பொருண்மொழி காஞ்சி துறைன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இதை நீங்க படிச்சினாலே ஒரு சிறுவினா, இன்னொரு சிறுவினா, திணையில ஒரு சிறுவினா எழுதலாம், துறையில ஒரு சிறுவினா எழுதலாம். அதுக்கப்புறம் அணியில பாத்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி, ஓமை அணி, எடுத்துக்காட்டு அணி, பொருள் வேற்றுமை அணி, இன்னொரு அணி இருக்கு. இப்போ அணியில பாத்தீங்கன்னா வந்து அணியில ஒரு சிறுவினா எழுதலாம். என்னென்ன சிறுவினானா அணியில மொத்தமா 5 அணி தான் இருக்கும் உங்களுக்கு புக்ல. என்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி, நிரல் நிறை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, அதுக்கப்புறம் பொருள் வேற்றுமை அணி. இந்த 5 அணி தான் இருக்கு. இந்த 5 அணி நீங்க படிச்சீங்கன்னா அதுல ஒரு அணி எழுதலாம், ஒரு சிறுவினா எழுதிடலாம். திணை படிச்சீங்கன்னா இன்னொரு சிறுவினா எழுதிடலாம். 2 திணை படிச்சீங்கன்னா ஒரு சிறுவினா எழுதிடலாம். துறை படிச்சீங்கன்னா ஒரு 2 மார்க் ஒன்று எழுதலாம். அப்ப இதுலேயே நம்மளுக்கு 10 மார்க் வந்துருமா? என்னென்ன திரைன்னு சொல்லிட்டேன், என்னென்ன துறைன்னு சொல்லிட்டேன். நீங்க படிச்சிட்டீங்கனாலே ஈஸியா தமிழை சென்டம்ல எடுத்துடலாம். விலை இல்லாம எழுதி நீட்டா ப்ரெசென்ட் பண்ணீங்கனாலே தமிழ் வந்து ஈஸி தான், சென்டம் எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சார், ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸுக்கு ஒரு வீடியோ போட்டீங்க, அடுத்து 2 மார்க்குக்கு எப்படி மொழிபெயர்ச்சி வினாக்கள் எல்லாம் எழுதுங்க, மொழிபெயர்ச்சி வினாக்கள் எப்படி எழுதுன்னு ஒரு வீடியோ போட்டீங்க. இப்போ அடுத்து எங்களுக்கு வந்து குருவினாக்கள்ல இம்பார்ட்டன்ட் எங்க சார், நெடுவினால எங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வீடியோ வந்து நாளைக்கு காலையில் நம்ம அப்லோட் பண்றோம். நீங்க எடுத்து பார்த்துட்டு ரிவைஸ் மட்டும் பண்ணுங்க. ரிப்பீட்டடா வர கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸ்டே டியூன் வித் அஸ். தேங்க்யூ.